ஹாய் டியர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு சப்போர்ட் அண்ட் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து என் பொண்ணை பற்றி நான் சொல்கிறேன். நான் வந்து அன்றைக்கி காலையில் ஒரு காய்கறி வண்டி வந்துட்டு இருந்துச்சு. வந்தோடனே வந்து சரி தக்காளி வெங்காயம் வந்து ஒரு 100 4 கிலோ ரூ. 100 அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்ருந்தாங்க. நான் போய் வாங்கலான்னு போயிருந்தேன். பின்னாடியே வந்துட்டு என்ன பண்ணிட்டா, பீட்ரூட் இருந்துச்சு. பீட்ரூட் கையில் எடுத்துக்கிட்டு, அம்மா எனக்கு வந்து நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் போட்டுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டா. அதெல்லாம் குடிக்க மாட்டேடி, வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு நான் வந்து அவளுக்கு போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அது ஃபுல்லாகவே குடிச்சிட்டா. அந்த கப்பில் ஒரு அரை கப்பு வந்துச்சு ஜூஸு. நான் வந்து சுகர்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா வந்து போட்டு கொடுத்துருந்தேன். என்ன இது பண்ணானே தெரியல, ஆனால் ஃபுல்லாக குடிச்சிட்டா. நான் ஒரு டைம் இது வந்து ஒரு ஹோட்டல் காப்பர் லீஃப் ஹோட்டல்னு சொல்லிட்டு அங்கே திருநெல்வேலியில் அங்கே தங்கியிருந்தப்போ ஸ்டே பண்ணியிருந்தப்போ நான் வந்து குடித்தேன். ஐயோ வாயிலே வைக்க முடியல, அப்படி இருந்துச்சு. எனக்கு வந்து அவள் எப்படி தான் குடித்தானே தெரில. சரி பரவாயில்ல, நல்லது தானே குடிக்கணும்னு சொல்லிட்டு நானும் வந்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டுட்டேன். இனிமேல் எது கிடைச்சாலும் எதுக்கு பாப்பா கேட்டாலுமே நான் செஞ்சு கொடுக்கணும், அது வந்து சாப்பிட மாட்டா அப்படின்னு நம்மளே வந்து முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். அன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கார்டனிங் ஒர்க் இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் செடிலாம் வச்சுருக்கோம். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு பின்னாடி மல்லிகைப்பூ செடி, ரோஜா செடி இதெல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கு இடையில கொஞ்சம் மிளகா நாற்று, கத்திரி நாற்று என்னென்ன கிடைக்குதோ அத்தனையும் அப்படியே அங்கங்கே நட்டு விட்டுருந்தேன். அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து முதல்ல அந்த சைடு கொஞ்சம் புல்லா ரொம்ப பச்சை பசேன்னு தெரியுதா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேருந்து இந்த கார சட்டி இருக்கு இல்லையா, அந்த சட்டியிலேருந்து எவ்வளோ தூரம் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அதெல்லாமே அருவாளை வச்சு க்ளீன் பண்ணி, அப்புறம் வந்து அந்த வேர்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கொத்தி விட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து 2, 3 நாள் ஆயிடுச்சு. 2, 3 நாள்னால் டெய்லி 2 மணி நேரம் செய்வேன். சாயங்காலம் வந்து அந்த நிழல் வந்துடும், அந்த கட்டடத்தோட நிழல் வந்துடுமா, அப்போ வந்து எனக்கு வந்து வெயில் அடிக்காது. கொஞ்சம் வந்து அது ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி ஆகாது. அதனால் அந்த நிழல்லையே நான் வந்து செய்வேன். செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்துச்சு. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அப்பாடி ஒரு வழியாக வந்து நம்ம ஓஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த கல் நீர் தான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னார். சரின்ட்டு நம்ம வந்து அந்த வாழைக்கட்டை அந்த சைடு நட்டுட்டு ஆல்ரெடி அதை பிடுங்கி இந்த சைடு கரை போட்டு நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் நான் கரை போகிறதுக்காக நின்றுட்டு இருந்தேன். அது என்னால் ரொம்ப நேரம் வந்து போட்டுட்டுனா அதனால் நிற்க வேற முடியல, சரி மூச்சு விட முடியல. சரின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கரை போட்டுட்டேன். கரை போட்டுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். கொத்து எடுத்து நல்லா வந்து கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நடவு செய்யணும். கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விடணும். தண்ணி விட்டதுக்கப்புறம் தான் வந்து நடவு பண்ணணும். இல்லைன்னா வந்து நம்ம இதாகாது, ஒரு மாதிரி வாடிரும். இந்த இந்த 2 கரை வந்து கொஞ்சம் வந்து தக்காளி நாற்று, கத்திரி நாற்று அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நட்டு விடுறதுக்காக போட்டிருந்தேன். அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த மோட்ரு ஓடிட்டு இருந்துச்சு. சரின்ட்டு அந்த என் பொண்ணு இருக்காளே, அந்த சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், ஒன்று போயிட்டு வச்சுருவாங்க இல்லையா, அந்த பெட்ஷீட்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பெட்ஷீட் மாற்றிடுவேன். இன்றைக்கி 4 நாள் வந்து துவைக்காம விட்டு 4 பெட்ஷீட் மாறிடுச்சு. இந்த 4 பெட்ஷீட்டு சேர்ந்துருச்சு. வாஷிங் மிஷினில் போடணுன்னு பார்த்தா 4 பெட்ஷீட் பிடிக்காது, 3 பெட்ஷீட் தான் பிடிக்கும். இதுக்கு நான் கம்முன்னு கையிலேயே அலசிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்ட்டு சும்மா ஒரு பவுடர் லிக்விட் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு சும்மா அலசி போட்டுவிட்டு அடுத்து நமக்கு வேலை இருக்கே, ரோஜா செடிகளுக்கெல்லாம் உரம் கொடுத்து ஒரு வாரம் கிட்டக்க ஆயிடுச்சு. சரின்ட்டு அதுக்கு வந்து ரோஜா செடிக்கு உரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹூமிக்கு எப்சம்மு அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து என்ன ஊற்றுனேன்னு தெரியலையே, 3 ஆட் பண்ணினேன். எப்சம் சால்ட், என்பிகே இந்த 3 வந்து போட்டு நல்லா வந்து ஊற வச்சிட்டேன் கரையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா வந்து அந்த தண்ணி பத்தலை எனக்கு வந்து ஆக்சுவலாக அந்த பக்கெட்டில் இருந்தது. ஏன்னா வந்து ஒரு 50 செடி 60 செடி பக்கமாக 70 செடி பக்கமாக இருக்கும். அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி இந்த உரம் பத்தலை. நான் மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஊற்ற வேண்டியதாகிடுச்சு. ரோஜா செடியை பற்றி சொல்லணுன்னா, நான் வந்து
இந்த இப்போ வந்து ரெய்னி சீசன் வந்துச்சு இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு 6, 7 செடி பக்கமா வந்து எனக்கு வந்து ம் காஞ்சு டைபேக் வந்து காஞ்சு வேரோட அழுகி அழுகி போயிருச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. 7 டேஸ் ரோஸ்லாம் அவ்ளோ வந்து ஆ 2 செடியும் வச்சிருந்தேன். 2 செடியுமே கருகிருச்சு. அப்படியே காஞ்சு போயிருச்சு டைபேக் வந்து. அதனால நான் அழுகாத குறையில தான் எனக்கு மனசே ஒரு மாரி ஆயிடுச்சு. நான் என் ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டே இருந்தேன். எனக்கு வந்து ரோ கார்டன் கூட்டிட்டு போங்க. நான் வந்து செடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மறுபடியும் வந்து அவரே எனக்கு தெரியாம நெறைய ரோஜா செடிகள்லாம் வாங்கிட்டு வந்து, அதுக்கப்புறம் நான் தான் நடவு பண்ணிட்டுருந்தேன். அதுக்கு தேவையில்லாம பாட் வேற நான் பின்னாடி கூட வச்சிருந்திருப்பேன். ஏன்னா வந்து நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ற மாரி, நம்ம வெளியே டவுன் சைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டுனா, டக்குனு வண்டியில எடுத்துட்டு அ இது பண்ணிக்கலாம்ல. வெளிய கொண்டு போய்க்கலாம் பாட்ல இருந்தா. நம்ம நிலத்துல வச்சிட்டோம் அப்படின்னா, செடிகள் ஒரு வேளை பெருசாயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து அத பிடுங்கி நட்டோம் அப்படின்னா காஞ்சு போச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து பாட்லயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டுருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செடிக்கா ஊத்தணும்ல. இதுக்கு நான் பண்ற வேலைகள் இருக்கு. ஆனா வந்து மல்லிகை செடி வேற எந்த செடியா இருந்தாலுமே இவ்வளோ நம்ம கேர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா இந்த ரோஸ் செடிக்கு மட்டும் ஆ வாரத்துக்கு ஒருக்கா அந்த மண்ண சுத்திலையும், வேர் சுத்திலையும் கிளறி விடணும். வாரத்துக்கு ஒருக்கா ஃபெர்டிலைசர்ஸ் குடுக்கணும். அதுவும் ஒரே ஃபெர்டிலைசர்ஸா குடுக்கக்கூடாது. மாறி மாறி வந்து குடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நெறைய வந்து அந்த உரமும் போட்டுறக்கூடாது. நெறையாவும் போட்டுறக்கூடாது. நெறையாவும் தண்ணி விட்டுறக்கூடாது. மண்ணு கொஞ்சம் ட்ரையா இருக்கணும். சூரிய ஒளி வந்து 6 டூ 7 மணி நேரம் படணும். மழை அதிகமா பெய்யக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கு இந்த ரோஸ் செடிக்கு. இது எல்லாமே நான் அத பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு இந்த ஒரு இந்த டைபேக் வந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் நான் நெறையா பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அப்புறம் வந்து குளிச்சுட்டு வர்றதுக்கு 7 மணி ஆயிடுச்சா, மாவு வந்து அன்னன்னைக்குன்னு பார்த்து நான் வந்து அரிசி ஊற வைக்கிறேனோ, அன்னன்னைக்கு வந்து கரெக்ட்டா வந்து எனக்கு வந்து கரண்ட் ஆஃப் ஆகி போயிரும். அதனாலயே என்னவோ எனக்கு வந்து கடுப்பாகும். ஏன்னா அது 2 நாள் முன்னாடியே அப்படிதான் வந்து அரிசி ஊற வச்சிருந்தேன், கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. இன்னைக்கு வந்து ஊற வச்சிருந்தேன். இன்னைக்கு காலையில போயிட்டு 9 மணிக்கு போயிட்டு 5, 6 மணிக்கு தான் வந்துச்சு. சரின்ட்டு அரிசி போட்டு விட்டுட்டு தான் குளிக்க போயிட்டு வந்து பார்க்குறேன், நல்லா வந்து ஆட்டி வச்சு, சரின்ட்டு அத வந்து நம்ம வலிச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எப்போதுமே நான் வந்து இது கூட மில்லட்ஸ்லாம் ஊற வைப்பேன். மில்லட்ஸ் இல்லாதனால அதாவது திணை, வரகு என்னென்ன அரிசிலாம் இருக்கும், இந்த மில்லட்ஸ்லாம் இருக்கும், அத்தனையும் போட்டு அந்த ரேஷியோல எவ்வளோக்கு வந்து உளுந்து வருதோ அதில் வந்து நான் போட்டு ஆட்டி வைப்பேன். இப்போ அந்த அரிசிலாம் தீந்துருச்சு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் ரைஸ் உளுந்து போட்டு 2:1 அப்படின்ற ரேஷியோவில் சாரி 2:1/2 அப்படின்ற ரேஷியோவில் தான் அரிசி ஊற வச்சுருந்தேன். 4:1ன்னா 4 கப்பு அரிசி 1 கப்பு உளுந்து இப்படி தான் நான் ஊற வைப்பேன். நான் 2 கப்பு அரிசி 1/2 கப்பு உளுந்து இதுதான் நான் வந்து ஊற வச்சுட்டு இருந்தேன். ஊற வச்சு ஆட்டி எடுத்து வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் இருந்துட்டு என்ன பண்ணிட்டார், எனக்கு வந்து மாவு மாவு இருக்கான்னு கேட்டார். இருக்கு அப்படின்னு. ஆனால் இப்போ தான் ஆட்டிக்கிட்டுங்க, காலையில் தான் ஊற்றணும் இட்லி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா வந்து எனக்கு இப்பயே வேணும் அப்படின்ட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு என்ன எனக்கு அந்த புளிக்கலைன்னா இட்லி வராதில்ல. கல்லு மாரி ஆயிரும். இது வந்து இடியாப்பம் புழிவாங்கல்ல சந்துவம்ல, அது மாரி ஆயிரும்னு சொல்லிட்டு சாப்பிடலாம் முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்புறம் அவரே ஒரு டிப்பு சொன்னாரு. கசகசா இருக்கான்னு கேட்டாரு. இருக்குதுன்னு சொன்னேன். 1 டம்ளர் சுடு தண்ணி காய வை. அதில் 1 ஸ்பூன் வந்து கசகசா போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்து கொஞ்சம் ஆற வை. வெது வெதுன்னு வந்தோடனே அந்த மாவு பேட்டரில் ஊற்றி நம்ம வந்து கிளறி விட்டா மாவு பேட்டர் ரெடி அப்படின்னாரு. பார்க்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு இடையில வந்து இந்த கொஞ்சம் நம்ம நம்ம கார்டன் சுத்தம் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக புதினா செடிகள்லாம் நிறையா வளர்ந்துருந்துச்சு. அதை வச்சு புதினா சட்னி ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நானும் என் பிள்ளையும் 7 மணிக்கு போய் அங்கே நான் உட்காந்துருந்தோம். லைட் அடின்னு சொன்னதுக்கு கேமரா வேற ஆன் பண்ணி வச்சுட்டு அது எங்கெங்கேயோ போயிடுச்சு. ஏடி நீ ஒன்றும் லைட்டும் அடிக்க வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், நீ குடுடி போனேன்னு சொல்லிட்டு நானே வாங்கிட்டேன். அப்புறம் வந்து அந்த புதினாலாம் கட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தோம். இது வந்து சும்மா ஒரு குச்சி தான் நட்டு வச்சேன். நல்லா வந்து பொது பொது பொதுன்னு நல்லா வளர்ந்துருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது பாட்டில் நட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போதைக்கு நம்ம போய் கடையில் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது.
அங்கே நம்ம பாட்டில் இருந்துச்சுன்னா நம்மளே வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து நம்ம ஒரு தக்காளி சாப்பாடுக்கோ ஒரு பிரியாணிக்கோ இந்த மாதிரி ஒரு சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். எதையுமே நான் வந்து தூக்கி போட மாட்டேன். இந்த கொத்தமல்லியை கூட நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த வேரோடு நட்டு வைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு என் மைண்டு போயிடும். அந்த அளவுக்கு என் மைண்டு வந்து கார்டனிங்கில் ஒரு இதாக இருக்கும். சரின்ட்டு அதுக்கப்புறம் என் பிள்ளையும் நான் கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு என் பிள்ளை வந்து எனக்கு பூண்டு உரிச்சு தந்துட்டு இருந்தா. நான் வந்து கொத்தமல்லி சாரி புதினா அஞ்சிக்கிட்டு இருந்தேன். புதினா தலையை மட்டும் பிரிச்சுட்டு அந்த தண்டெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். என் பிள்ளை அம்மா கொடும்மா நான் உளிச்சு தரேன் பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளை பூண்டு உளிக்கல எக்ஸ்பர்ட்டு. அவன் நோண்டை கை வச்சுக்கிட்டு அப்படியே ஒவ்வொன்றா உளிச்சு தந்துக்கிட்டு இருந்தேன். நானும் வந்து இங்கிட்ட ஒரு பக்கம் புதினாலாம் பறிச்சுக்கிட்டு இருந்தேன். பூச்சி மருந்து அடிச்சிருக்கனால நல்லா கழுவணும். நான் வந்து இந்த ரோஜா செடிகளுக்கு 15 டேஸ் ஒன்ஸு பெஸ்டிசைடு அடிப்பேனா, அந்த மருந்து இருக்கையில் இந்த நம்ம பின்னாடி உள்ள கார்டன் அந்த செடிகளுக்கு எல்லாத்துக்குமே சும்மா 1 லிட்டர் இருந்தால் போதும். எல்லாத்துக்குமே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டுனா எந்த ஒரு பூச்சியும் புழுவுமே வைக்காது. கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் இந்த பெஸ்டிசைடெலாம் அடித்தோம்னால நல்லா வந்து 2-3 தடவை நல்லா கழுவிட்டேன். ஏன்னா வந்து குழந்தைங்களும் சாப்பிட்றது நமக்கும் வந்து ஏதாவது வயிற்று பிரச்சனை வந்துச்சுன்னா பெரிய சிக்கலாகி போயிடும். அதனால் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு நான் வந்து இந்த கிச்சனில் இவ்வளோ நேரம் நின்று வேலை செஞ்சே அதாவது நைட்டு வேலை செஞ்சே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து மதியம் தான் வந்து அதிகமாக நான் சமைப்பேன். பொரியல் அதாவது பயிறு, முட்டை இதெல்லாம் வேக வைக்கிறது மதிய டைமில் தான் கிச்சனில் நின்று வேலை செஞ்சிட்ருப்பேன். நைட் டைமில் நிற்க மாட்டேன் அவ்வளோ நேரம். 6 மணி 7 மணினா ஒரு ஷேக்கை போட்டு குடிச்சிட்டு நான் போய் படுத்துருவேன். பாப்பாவுக்கு ஆல்ரெடி மதியம் வச்சது இருக்குமா, அதை வச்சு நம்ம கொடுத்துருவேன். ஆனால் இது வந்து ஒரு அனுபவமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிச்சனுக்குள்ளே நிற்கிறது. புதினா சட்னி செய்கிறது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. ஆனால் நான் வந்து 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்க்குறது இன்னுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு தக்காளி நிறையா போட்டுக்கணும். 2 தக்காளி போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு நல்லா அந்த வதக்கினதுக்கப்புறம் தான் கீரையை போடணும். அலசி வச்ச புதினா கீரையை சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா புதினா சட்னிக்கு தேவையான அரைக்கிற ஒரு இது ரெடி, மிக்ஸ் ரெடி. இதை வந்து நம்ம வந்து நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கீரையை போடணும். இடையில போட்டோம்னா ஒரு மாதிரி பச்சை வாடை அடித்த மாதிரி இருக்கும், சட்னி நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு டைம் நான் பண்ணினா தான் நமக்கு எல்லாம் தான் புரியுது. அனுபவப்பட்டால் தானே எல்லாமே புரியும் நமக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு டைம் நான் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அந்த சட்னி நல்லா இல்லை. அட கடவுளை இவ்வளோ நேரம் செஞ்சு நம்ம பண்ணதே வேஸ்ட் ஆகி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இனிமேல் இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணுறதே இல்லை. எந்த பொருளாக இருந்தாலுமே கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாவே வரும். அது செய்யறதுக்கு உண்டான டைம் நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். அவசர அவசரமாக செஞ்சோம்னா ஒரு சில ரெசிபிஸ் ஓகே தான். ஆனால் ஒரு சில ரெசிபிஸ்லாம் சொதப்பி விட்டோம். அது நமக்கு ஒரு உடம்பு இதை கொண்டு வந்துடும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த கசகசா சுடுதண்ணி இதை வந்து நல்லா கொதிச்சு இதை கொஞ்சம் அடுப்பில் கொண்டே வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கணுமா. கொதிக்க விட்டதுக்கு கேப்பில் நானும் வந்து தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிட்டேன். தேங்காய் சட்னிக்கு 4 பல்லு தேங்காய், 2 பச்சை மிளகாய். இது வந்து காரமாயிடுச்சு என் பிள்ளைக்கு. நான் ஒரு பச்சை மிளகா போட்டவே நல்லா காரமாக இருக்குமா, அதனால் சரி ஒரு பச்சை மிளகா சேர்த்து போடுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். என் பொண்ணு ஊன்னு கிடந்தா. எனக்குமே காரமாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த தேங்காய் சட்னிக்கு நம்ம கூட கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணோம்னா, இன்னும் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். ஆனா வந்து நான் என்கிட்ட இல்லாதனால நான் அத ஆட் பண்ணல. இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து 4 சில்லு தேங்காய், கொஞ்சமா வந்து 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தா சேர்த்துக்கலாம். என்ட்ட இல்லாதனால நான் சேர்த்துக்கல. இதுவே நல்லா வந்திருந்துச்சு. எப்போதுமே வந்து தேங்காய் சட்னிக்கு அரைக்கும்போது கூட இஞ்சி, பூண்டு சேர்த்து அரைங்க. அப்பதான் வந்து அந்த தேங்காய் எதுக்களிக்கும் இல்லையா? நைட் டைமில் சாப்பிடும்போது. அதனால் இந்த மாதிரி பூண்டு, இஞ்சிலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் செரிமானத்தன்மை அதிகரிக்கும். அப்புறம் வந்து இந்த அ புதினா சட்னி அரைக்கிறதுக்கு வதக்கி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். சட்னிக்கு நான் எப்போதுமே தாளிக்கவே மாட்டேன்.
ஏன்னா வந்து அதில ஆயில் ஆல்ரெடி நம்ம ஊத்தியிருக்கோம். இதுக்கு மேலேயும் நம்ம ஆயில் ஊத்தாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இட்லியும் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா வந்துருந்துச்சு. அத வேற அமுக்கி காட்டுறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ பசியாயிருச்சு. அது செஞ்சு முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 9 மணி கிட்டக்க ஆயிடுச்சு. நான் ஒருத்தி பசியோட இருக்கேன். இவ நின்னு என்னைய கூலிங் கிளாஸ் போட்டுட்டு என்னைய ஃபோட்டோ எடும்மா, ரெக்கார்ட் எடும்மான்னு சொல்லி என்னைய கடுப்பேத்திக்கிட்டு இருந்தா. சரிடி எடுக்கிறேன்டின்னு சொல்லிட்டு, நானும் என்ன பண்றது? சரி எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா அழுகுவா, அடம்பிடிப்பா, பிளாக்மெயில்லாம் பண்ணுவாங்க. இவ இப்ப வந்து பெரிய ஆளு. அதுக்கு வேற போஸ் வேற இடுப்புல ஒரு கை, இந்த சைடு 2 இடுப்புல 2 கையி, கன்னத்துல கை, போஸ் பாருங்க எப்படி எப்படிலாம் குடுக்குறான்னு. "அடேய் எனக்கு பசிக்குது சாப்பிட விட்றி" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த சொன்னேன்ல தண்ணி விட்டு தான் நம்ம வந்து அந்த செடிகள்லாம் நடணும்னு சொல்லிட்டு, நம்ம அந்த கத்திரி நாத்து ஒரு கரையில 2 கரையில வந்து கத்திரி நாத்து, 2 கரையில வந்து மொளகா நாத்து ஆல்ரெடி நட்டு விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து நம்ம வீட்ல கொஞ்சம் எங்க அம்மா வீட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் விதைகள்லாம் வாங்கிட்டு வந்தேன். பூசணி விதை, பாவ விதை, பீக்க விதை, சொர விதை, அப்புறம் வந்து அந்த சோள மக்காச்சோள விதை இதெல்லாம் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் வந்து 2, 2 சும்மா 2, 2 நட்டு விட்டுருந்தேன். நட்டு விட்டுட்டு பார்த்தா, என் பிள்ளை "அம்மா ஃபோன குடும்மா நான் வீடியோ எடுக்கிறேன்னு" சொல்லி புடுங்கிட்டா. அங்க பாருங்க என்னென்ன ஆட்டம் ஆட்டுறான்ட்டு. அதுக்கப்புறம் சரின்ட்டு நானும் வந்து சரி எப்படியோ பண்ணுடி, உட்றி உட்றின்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா அந்த விதைகள்லாம் நட்டு முடிக்கிறதுக்கு ஒரு வழி ஆக்கிட்டா என்னைய. நானும் இந்த டூல் வச்சு நம்ம விதைய நட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா என் பிள்ளை அந்த இத ஒரு மாரி ஆக்கிட்டா, உடைச்சுட்டாளாட்டுக்குது. இந்த புடி ஆடுது. நான் இப்பதான் பார்க்குறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். இந்த ரோஸ் செடிக்கு மண்ணு கிளறி விடலான்னு சொல்லிட்டு மீஷோலேருந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ரூ. 150 அந்த 3 டூல் வரும். 1 கட்டரோட சேர்த்து. அட உடைச்சு விட்டுட்டா. நானும் குழி தோண்டி பார்க்குறேன் வரவே மாட்டேங்குது. அட போங்கய்யா சொல்லிட்டு, நானு கையில சும்மா ஒரு குழி போட்டு, அதில விதைய போட்டுவிட்டு நட்டு விட்டுட்டேன். இதில வந்து ஒரு க்ளவுஸும் குடுத்துருந்தாங்க. இது வாங்கி ஒரு 2, 3 மாசம் ஆயிடுச்சு. அந்த டூல் வாங்குனதுக்கு முக்கியமான காரணமே எனக்கு அந்த ரோஜா செடிகள் வந்து கையில வந்து கிரி அதாவது முள்ளு கீறி விடுது அப்படின்னு சொல்லிட்டு, 2வது வந்து குச்சியில கீறி விட்டா நல்லா குச்சி உடஞ்சு உடஞ்சு போயிருதா, அதனாலேயே ஃபர்ஸ்ட்டு இந்த டூல் வாங்குனேன். வாங்கி இந்த டூல மட்டும் மண்ண தோண்டி தோண்டி என்னமோ ஒரு வழி பண்ணிட்டா. அதுக்கப்புறம் நட்டு விட்டதுக்கப்புறம் தண்ணிலாம் நல்லா ஃபுல்லா பாய்ஞ்சுது. பக்கத்துல ஒரு கருவேப்பிலை செடியும் நட்டு விட்டுருக்கிறேன் நானு. அம் காலையில இது பண்ணிட்டு இருக்கும்போது மணி வந்து ஒரு 10 மணி ஆயிருச்சு. சரின்ட்டு நம்ம வந்து வெயில பார்க்கக்கூடாது. சீக்கிரமா நட்டு விட்டுட்டு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வழியா அத நட்டு விட்டுட்டு, என் பிள்ளை வேற என்னைய ஓரியாண்டுட்டே கிடந்தா. ஒரு வழியா ஆக்கி விட்டுட்டா என்னைய. அதெல்லாம் சுத்தம் பண்ணி, இவ்வளோலாம் ஓர்ஸ் பண்ணி, அந்த சைடு வாழைக்கட்டைய நட்டு, எவ்வளோ வேலை அந்த சைடு நான் வாழைக்கட்டைய நட்டுருப்பேன். அத நான் வந்து வீடியோ எடுக்கல. இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ண வேலைகள ஓ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு. இதில ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிட்டு அப்படியே எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இதில ஏதாவது நமக்கு ஆட் பண்ணலாமா? இன்னும் வீடியோ வந்து ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தடுத்த கன்டென்ட் ஏதாவது எனக்கு கொடுங்க. இந்த மாரி வீடியோஸ்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். ஒரு வழியா இந்த கார்டனிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு வழியா வந்து இத அடுத்து வந்து எனக்கு 1 மாசம் வந்து ஃப்ரீ தான். நட்டு விட்டுருக்கேன். வந்து எப்படி தழைஞ்சிருக்குன்னு அடுத்த வீடியோல நான் காட்டுறேன்.